வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அரசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்று இயற்கை எய்தியிருக்கிறார். அவருக்கு ஆழ்ந்த இரக்கத்தை நமது இயக்கத்தின் சார்பாகவும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரின் சார்பாகவும் ஆழ்ந்த இரக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லக்கண்ணு அவர்கள் நான் காவல்துறையில் இருக்கும்போது அவர் அப்போ கம்யூனிஸ்டில் செயலாளராக இருந்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலே, 20 ஆண்டுகள் இல்லை, 30 ஆண்டுகள். 1993 நான் அவரை சந்தித்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருந்தார். காவல்துறையில் உங்களுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் விஷயமாக நான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தேன். காவல்துறையில் சங்கம்ங்கிறதே இல்லை. போராட்டம்னா ஒடிச்சிருவான், கைகாலெலாம் ஒடிச்சிருவான். இப்போ தான் மாவு கட்டு போடுறாங்கல்ல, உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு போராட்டத்தை எடுத்து நடத்தினால் என்ன ஆகும்? ஜெயலலிதா அவர்கள் இப்போ சிஎம் கொடிகட்டி பறக்கிறார். 93 நான் முன்னின்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினேன். அப்போ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேரம் பேசப்பட்டது. எனக்கு இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் என்கிட்ட தனியாக வந்தார். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நம்பவே முடியாது உங்களால், அப்போது அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருந்த அதிகாரி அவர் தான் இந்த இதில் இந்த பிரச்சனைகளை அவர் தான் முடிவு எடுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சியின் இன்னொரு தலைவர் என்கிட்ட நீங்களும் அவரும் ஒரே ஜாதி, அவர் அனுப்புனார் உங்ககிட்ட, அப்படியே சொல்கிறார். நம்ம ஜாதிக்காரருக்கு எதிராக இவர் பண்ணலாமா? நான் தானே அந்த பதவியில் இருக்கேன், உயர் பதவியில். இவர் போராட்டத்தை எடுத்தால் அது எனக்குத்தானே பிரச்சனை அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் 1993 ஒரு பெரிய தலைவர் என்கிட்ட ஜாதியை வச்சு இந்த போராட்டத்தை நீங்கள் நிறுத்துங்கன்னாரு. நான் சொன்னேன், நீங்களாக சொல்கிறீங்களா? அந்த அதிகாரி தான் சொன்னாருன்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார், இத்தனை பேருடைய வாழ்க்கை ஏதோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு நான் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தா ஒரு ஜாதி பிரச்சனையை அடிப்படையாக வச்சு என்னை நீங்கள் அவசரங்க சொல்கிறீங்களே, அதுவும் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைவர், ஒரு முக்கியமான தலைவர் சார்னு. அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நல்லக்கண்ணு அவர்களை நானே போய் சந்தித்தேன். உங்கள் கட்சியை சேர்ந்தவர் இப்படி சொல்கிறாரு சார், இது இவங்களுக்கான போராட்டம், நான் தலைமை தாங்கி நடத்தினேன். அதுவும் காவல்துறையில் நெருப்போடு விளையாடுற மாதிரி தொலைச்சிருவாங்க. ஏன்னா இப்போ கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என் முன்னாடியே டிஜிபிகிட்ட கைகாலை ஒடிச்சு உள்ளே போடுறான் சாருங்கிறாரு. என் முன்னாடியே, அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை, இன்னும் இருக்காரு, ஓய்வு பெற்று. அவர் சொன்னார் டிஜிபி ஸ்ரீபால்கிட்ட, சார் கைகாலை ஒடிச்சு இவங்களெல்லாம் காலி பண்ணிடுறேன்னாரு. அப்போ தான் அந்த கமிஷனர்கிட்ட சொன்னேன், என்ன நீங்கள் குற்றவாளின்னு நினச்சிங்களா, ப்ரொஃபஷனல் கிரிமினல் நினச்சிங்களா? நாங்கள் காவல்துறையில் நாங்கள் அதிகாரிகளாக இருக்கோம், ஒரு பொது பிரச்சனை, அதுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தால் கையால் ஒடிப்பேன்னு சொல்கிறீங்களான்னு. எனக்கு அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இன்னொரு அதிகாரி, அவர் ஐஜியாக இருந்தார், கிரைம், பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு என்னை அடிக்க வந்தார். நான் உடனடியாக எழுந்து நேராக போய் அந்த அதிகாரி மேல் கண்டனம் தெரிவித்து ஒரு கடிதத்தை டிஜிபி ஸ்ரீபாலுக்கு எழுதினேன். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்து கம்யூனிஸ்டுக்காரவங்களும் நம்ம இப்படி பேசுகிறாங்கிறங்கும்போது நல்லக்கண்ணு அவர்களை நேராக போய் சந்தித்து நான் சொல்லும்போது, உடனடியாக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கோரிக்கை இப்போ நீங்கள் யாருக்காக போகிறீங்களோ அது நியாயமான விஷயம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னாரு. ஜெயலலிதா அவர்கள் என்னை கைது பண்ணுங்கள், விடாதீங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அந்த இது வந்ததுக்கப்புறம் பரவாயில்லன்னு நான் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களே மனம் மாறி நாங்கள் எதை இது பண்ணோமோ அதுக்கு சாதகமான விஷயங்களை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரை நான் வழக்கு போட்டு அதை ஜெயித்தோன்னே மறுபடியும் நல்லக்கண்ணு அவர்களை போய் ரொம்ப நன்றி, நீங்கள் முக்கியமான கட்டத்தில் இது பண்ணீங்க, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இதில் இருக்குது, அதில் நாங்கள் வெற்றி அடைச்சிட்டோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயின்னு சொன்னோம். அப்போ தான் அவருடைய இது தெரிஞ்சது, கொள்கையை விட்டு கொடுக்காதவர், கம்யூனிச கொள்கை மேலே அந்த அளவுக்கு பிடிப்பானவர், அதாவது தொழிலாளர்கள் மற்றவர்கள் நலனில் அவ்வளோ பெரிய அக்கறை வைத்திருந்தார். அதனால் கம்யூனிஸ்ட்டுக்கே அது ஒரு பெரிய இழப்பு. இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட்காரவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இவர் மாதிரி தலைவர்கள் இருந்த கட்சி அது. இந்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கெல்லாம் கூட்டணி வைக்கிறதுக்கு 30 கோடி 40 கோடி 50 கோடின்னு வாங்காதீங்க. அவர் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கங்க. அவருக்கு நீங்கள் கம்யூனிஸ்ட்காரர்கள் செலுத்த வேண்டிய அஞ்சலி இதுதான் அப்படிங்கிறத
முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது சீமான் பிரச்சனை. சீமான் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். நான் ஊடகத்தில் பேசும்போது அங்கங்கே தப்பு நடந்தால் நான் சுட்டி காட்டுவேன். சீமான் சமீபத்தில் மாநாடு நடத்தினார். எனக்கு ரிப்போர்ட் வரும், நான் பேசும்போது கேட்பேன் எவ்வளோப்பா கூட்டம் வந்ததுன்னா, அவங்க அந்த செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் அதுக்கு நான் டீம் இருக்காங்க, அவங்க அதெல்லாம் எடுத்து ஒரு 5000 to 10,000 பேர் வந்ததாக செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் சொல்லுது சார்னு எடுத்து என்கிட்ட ரிப்போர்ட்டை காமிச்சாங்க. சரி, அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் போய் 5000 to 10,000 கூட்டம் வந்ததா இதில் சொல்லுது செய்தின்னு சொல்லிட்டேன். சீமான தரக்குறைவாகவும் பேசலை, இதுனா அதில் வந்த செய்தியை சொன்னேன். ஸோ கூட்டம் அதிகம் வந்தால் அவங்க கூப்பிட்டு இல்லை சார் அதிக கூட்டம் வந்தது. ஏன்னா அவர் மேலே நான் அதிகமாக மதிப்பு வச்சுருக்கேன். அவர் ஏன் மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருக்கிறாரு. அவர் என்னை ஐயான்னு தான் சொல்லுவார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே ஆட்களை அனுப்பி உங்களை நான் வேட்பாளரை நிறுத்துகிறேன், எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு சொன்னவர். அப்போ எவ்வளோ மரியாதை வச்சுருப்பார் என்கிட்ட. நான் சொன்னேன், இல்லை நான் ஒரு இயக்கம் வச்சுருக்கேன், என்னை தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பினேன். அந்தளவுக்கு எங்களுக்குள்ள உறவு இருக்கும்போது இந்த இடைத்தரகர்கள்லாம் வந்துட்டு 5000 போட்டிங்க 10,000 போட்டிங்கன்னு போட்டு ட்விட்டரில் என்னை பற்றி அவதூறாக போட்டிருக்காங்க. அதுக்கு எங்கள் ஆட்களும் அவதூறாக போட்டிருக்காங்க. அதனால் இந்த இடைத்தரகர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இது ஒரு ஊடகம், சில கருத்துக்கள் சொல்லுவோம். இத்தனை கூட்டம் தான் வந்ததுன்னா நீங்கள் மறுப்பு தெரிவிச்சிங்கன்னா நானே மாற்றி சொல்லுவேன், இல்லை நான் எனக்கு வந்த ரிப்போர்ட்டு தப்பாக இருந்திருக்கு, அதிக கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட போகிறோம். இந்த பிரச்சனையை ஆக்கிட்டு பெருசாக்கிட்டுதுன்னா உங்களுக்கு தான் திட்டம் தெரியுமா? உங்களை விட அதிகம் திட்டம் தெரியும் என்கிட்ட ஆள் இருக்குது. நான் ஒரு பொறுப்பில் இருந்து வந்தவன். நான் நம்முடைய இதை தரத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது. உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியும், ஆனால் நாங்கள் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா நாங்கள் இருந்த இது அப்படி எங்ககிட்ட வந்துக்கிட்டு அது நான் அடியாள் இருந்துச்சு. உங்களை விட அடியாளுகிட்ட எங்கிட்ட இல்லாத அடியாளுகளா? அடியாளில் கொண்டு வரலன்னா எங்கிட்ட இல்லாத அடியாளுகளா? உங்களுக்கு தான் கேட்குறேன். அந்த இடைத்தரகர்களுக்கு நான் ஒழுங்காக இருங்க. மாற்று கருத்து சொன்னால் விமர்சனம் பண்ணால் அதை எடுத்துக்காட்டு சொல்லுங்கள், மறுப்பு தெரிவிக்கிறோம். இதுதானே ஊடகம். உடனே வந்துக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னா இடைத்தரகர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் என்ஐஏலேருந்து இதிலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். நான் சட்ட ரீதியாக போனேன்னா நீங்கள் ஆயுள் பூரா ஜெயிலில் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஆளுங்க. உங்களுடைய வேதாந்தமும் எங்களுடைய வேதாந்தமும் நாங்கள் தேசியத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் தமிழ் தேசியம்னு சொல்கிறவங்க. நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களை ஊக்குவிச்சு மட்டமாலாம் பேசுனீங்கன்னா, சீமானவர்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் என் மேலே. உங்களை நான் தாக்கணும்னு சொல்லலை, உங்களை தாக்கவும் இல்லை. கூட்டத்துக்கு வந்ததுன்னு சொன்னால் உங்கள் கூட இருக்கிறவங்கலாம் இப்படி இது பண்ணுவாங்களா? சீமானவர்களுக்கு சொல்கிறேன், ஒழுங்காக இது பண்ணி இருக்க சொல்லுங்கள். சண்டைக்கு வரணும், இதுக்கு வரணும்னா நாங்களும் தயார், சந்தி சிரிக்க தயார். எங்களுக்கு ஆள் இருக்குது. எத்தனை பேரை கொண்டாந்து எங்களாலையும் இறக்க முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஆள்கிட்ட போய் சண்டை போடுங்க. அதனால் சீமானவர்களுக்கு சொல்கிறேன், கூட இருக்கிறவங்கள அடக்கி வையுங்கள். இல்லை வாருக்கு ரெடினா எனக்கும் போலி ஐடியை வச்சுக்கிட்டு கமெண்ட்டு போடுறதுக்கு எங்கிட்டையும் நிறைய பேர் இருக்கான். எங்கிட்டையும் ஃபீல்டு ஒர்க்கர் நிறைய பேர் இருக்கான். சீமானுக்கே தெரியும், அவருக்கு பக்கத்து ஊருக்காரன் தானே. நான் கமதி தான், அவர் வந்துக்கிட்டு இளையாங்குடி. அவருக்கு தெரியும், எங்களை பற்றி எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் விசாரிச்சுக்காங்க. மோத வேண்டிய ஆள்கிட்ட போய் மோதுங்க. எங்களோடலாம் நீங்கள் என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தா எனக்கு ஆள் அனுப்பி நான் எலெக்ஷனில் என் கட்சி சார்பில் நில்லுங்கன்னு கேட்டிருப்பீங்க. அப்போ உங்கள் மேலே எங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது. கூட இருக்கிறவங்கெல்லாம் இதை கெடுப்பாங்களே. உங்களை பற்றி ஏதாச்சும் கேவலமாக சொல்லியிருந்தா பரவாயில்ல. 5000 to 10,000 வந்ததாக செய்தி சொல்லுதுன்னு தானே சொன்னோம். அதுக்கு குதிச்சிங்கன்னா என்ன அடியாளுகளை, உங்கள் அடியாளுகளை பார்க்க சொல்லுங்கள். ஓடி போயிடும் ஒவ்வொருத்தனும். கோழைகள் எங்ககிட்டலாம் வந்துக்கிட்டு இது பண்ண முடியாது. அத்தனை ஆட்கள் எங்கிட்ட இருக்காங்க. நாங்கள் அதை விரும்பலை. நாகரிகமான அரசியலை தான் பண்ணணும்னு இருக்கோம். அதனால் இதை சீமானவர்கள் கவனம் செலுத்தி இந்த இடைத்தரகர்களை எல்லாம் அடக்கி வையுங்கள். அடுத்தது சசிகலா. நேற்று பேசியிருந்தோம், தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். நேற்று சொல்லிட்டார், தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன். சில மாற்றங்கள். நேற்று கருப்பு சிகப்பு வெள்ளை அந்த கொடியை மட்டும் வச்சுருந்தார். நேற்று நைட்டு அதில் அண்ணாதுரை படம், எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா அவர்கள் படம் பொறித்த கொடி அனௌன்ஸ் பண்ணிட்டார். கட்சியை ஆரம்பிச்சிட்டோம். கட்சிக்கு பேர் நான் கூடியவர்கள் சொல்கிறேன் அப்படின்ட்டு. கட்சியின் சார்பில் எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறார். அவருடைய தம்பி சொல்லியிருக்கார், சசிகலா அவர்களின் தம்பி திவாகரன். எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தப் போகிறார். எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துவாங்கன்னு தெரியும். ஏன்னா இது ஸ்டாலின் பண்ணின இது ஏற்பாடு.
அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக ஸ்டாலின் வந்து பெரிய அளவில் ஒரு சதி திட்டம் பண்ணார். சசிகலாவை வச்சு 2021 அந்த சதி திட்டம் பண்ணார். அதில் தான் தேமுதிக அதிமுகவில் கூட்டணி சேர்ந்தவங்களை அந்த பக்கம் இழுத்து ஓட்டை பிரித்து அதிமுகவை தோற்கடித்து ஸ்டாலின் முதல் மந்திரி ஆனார். அதே யுக்தியை இந்த தடவை ஸ்டாலின் ரகசியமாக அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லி வேட்பாளர்களை நிறுத்தி அதிமுக ஓட்டுக்களை பிரித்து அதன் மூலம் இவர் வந்து விடலாம்னு நினைக்கிறார். போன தடவை அதற்கான சாத்தியம் இருந்தது. ஏன்னா போன தடவை வேறு ஒரு முக்கியமான கட்சி இல்லை, இந்த தடவை விஜய் வந்திருக்கார். அதனால் ஸ்டாலின் நீங்கள் என்ன தகுடு திட்டம் போட்டாலும் நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால் வந்துக்கிட்டு சசிகலா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. வீடியோவை பாருங்கள், கூட்டமே இல்லை, பார்த்துக்கங்க வீடியோவை. ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டைமேட்டில் சசிகலா பொதுக்கூட்ட மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது தொண்டர்கள் நாற்காலியை விட்டு எழுந்து வெளியே சென்றது கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எல்லாம் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. பாவம் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து கூட்டத்தை கூட்ட அவருக்கு தெரியலை. ஆனால் வீடியோவை பாருங்கள் நீங்களே, கூட்டம் வந்து இல்லை அப்படி. ஆனால் அவரை பாராட்டணும். செயற்கையாக 500 1000 கொடுத்து அவர் கூட்டிகிட்டு வரல, இயற்கையாகவே பண்ணியிருக்காங்க. சரி, அதில் சில விஷயங்களை வந்து சசிகலா பேசியிருக்காங்க. அதில் உண்மை நிலையை நம்ம சொல்லணும்ல, என்ன விஷயம் அப்படிங்கிறது உண்மை நிலையை சொல்லணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவர் சிறையில் இருந்ததை பற்றி சொல்லியிருக்கார். என்ன சிறையில்னா, நான் சிறையில் இருந்தபோது என்னை வந்து இங்கே தமிழ்நாடு சிறைக்கு மாற்றிக்கங்கன்னு சில அமைச்சர்கள் வந்து சொன்னாங்க. நான் ஒத்துக்கலை. ஏன்னா இங்கே சிறையை மாற்றிருந்தேன்னா நான் உயிரோடே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது உண்மையா? தமிழ்நாட்டு சிறைக்கு வந்துட்டால் ஆளையை காலி பண்ணிடுவாங்களா அப்படின்னா, வெள்ளைக்காரங்காலத்தில் சிறை இப்படி தான் இருந்தது. வெள்ளைக்காரன் என்ன பண்ணால், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட நம்ம ஆளுங்களெல்லாம் தண்டிக்கணும்னு சொல்லி சிறைக்குள்ளே வச்சு கொடுமைப்படுத்தினான். அதில் தான் வந்து உங்களுக்கு வாவு சிதம்பரனார் எல்லாம் செக்கு இழுக்க வச்சான். மாடை கழட்டி விட்டுட்டு மாட்டுக்கு பதிலாக செக்கு அவர் இழுக்க வச்சான். எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணியிருப்பான் பாரு. ஸ்லோ பாய்சனிங்னு சொல்லி சாப்பாடில் கலப்பான். அந்த ஸ்லோ பாய்சனிங் சாப்பிட்றோங்கிறதே உள்ளே தெரியாது, ஆனால் வெளியில் வந்து அவங்க செத்து போயிடுவாங்க. ஸ்லோ பாய்சனிங். பசும்பொன் முத்துராமலிங்கத்தவர் வந்து 11 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அவருக்கு ஸ்லோ பாய்சனிங் கொடுக்கப்பட்டதுன்னு அப்போவே சொன்னாங்க. அவர் 52 வயதிலேயே இறந்து விட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னமும் நடக்குது. இந்த வெள்ளைக்காரன் பாருங்கள், அவன் வந்து நம்மளை இதுன்னு நினச்சான். நம்ம நாட்டுக்காரன் சுதந்திரம் வாங்கியாச்சு, இவனே இந்த வேலை பண்ணுறான். அங்கே நடக்குது. ஆனால் சிறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் இப்போ சிறைக்கு போயிருக்கும்போது முக்கியமான அதிகாரிகளே ஆட்களை வச்சு எனக்கு சொன்னாங்க, அவர் வந்து நீங்கள் சாப்பாடு யார் கொடுத்தாலும் சாப்பிட சொல்லாதீங்கன்னாங்க. எனக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இங்கே சொன்னது பாதரசத்தை கலப்பாங்க உங்கள் இதில், அதுக்குன்னு ஒரு கோஷ்டிங்க தெரியுது. 2 பேர் சொன்னாங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர். இவங்க 2 பேர்த்துக்கு பாதரசத்தை கலந்து உணவு கொடுக்கப்பட்டதுங்கிறாங்க. பாவம், அவங்க நல்லா இப்போ இருக்காங்க. அவங்களும் நல்ல ஒரு பொது பிரச்சனைக்காக போராடுறவங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறைத்துறை அதிகாரிகள் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் உயிரை காப்பாற்றணும், நீங்கள் பாதுகாப்பாக வெளியில் போகணுங்கிறதுல ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. மற்றவங்க மேலதிகாரிகள் சொன்னதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் இதானாலுமே ரொம்ப இதாக இருக்காங்க. ஏன்னா என்னையெல்லாம் அவங்க எவ்வளோ பாதுகாத்தாங்கங்கிறது எனக்கு தான் தெரியும். தினமும் என்னை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பல பேர் என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. நான் இதில் சேனல்லாம் பேசுகிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பல பேர் என்னை வந்து பார்த்தாங்க, என்னுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க. டெய்லி நம்ம பாதுகாத்துக்கிட்டே. அப்போ சிறைத்துறை அதிகாரிகளுக்கு இதில் சம்மந்தம் இல்லை. ஆனால் மேலே இருக்கிற அரசியல்வாதி தூண்டி விடுறான். சாப்பாடு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் சசிகலா சொன்னாங்களே, இங்கே வந்திருந்தால் நான் செத்துருப்பேன்னு. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவருடைய எதிரிகள் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க பெங்களூரில் இருந்தாங்களே, பெங்களூரில் என்ன ஆச்சு, அவங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க. தனி சமையல்லாம் வச்சுருந்தாங்க, எவ்வளவோ பணமெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்கள சமையலை தனியாக செய்யப்படாமல், மற்ற கைதிகளுக்கு கொடுக்குற எந்த சலுகையும் இவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்காம, ரூபாங்கிற டிஐஜி வந்து இவங்க மேலே ரிப்போர்ட்டே எழுதினாங்க. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா அழுத்தத்தின் மூலம். ஆனால் அந்த அழுத்தத்தை கொடுத்தது இங்கே இருக்க பிஜேபி அரசாங்கம். கர்நாடகாவில் எடியூரப்பா இருந்தார், அவருக்கு வந்து பல பேர் இதை கொடுத்து அவங்களுக்கு சலுகை கொடுக்காதீங்க, இதை பண்ணாதீங்க, எல்லாமே பண்ணாங்க.
ஸோ சிறையில் இது நடக்குது, சலுகைகள் கிடைக்காம அவங்கள தொந்தரவு பண்ணுறது. அவங்க சொன்னது அங்கே நடந்திருக்குது, அந்த சிறையில் நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்துக்கிட்டு அவர் வந்தால் உயிருக்கே ஆபத்துங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறையின் நிலைமை. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அதனால தான் சிறைத்துறையில் நிறையா மாற்றணும். நான் உள்ளே போனதில் எனக்கு பெரிய இதான விஷயம், என் மனசில் பல விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. வருங்காலத்திலாவது வேறு யார் பதவிக்கு வந்தாலாவது அவங்கள வச்சு நான் இந்த சிறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு மனித உரிமை மீறல் இல்லாமல் பார்க்கணும், மனிதர்கள் உயிருக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணணும். யாராச்சும் நல்ல முதலமைச்சர் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டாங்கன்னா அவங்க மூலமாச்சும் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் சசிகலா அவர்கள் சொல்கிறதுல சிறைத்துறையில் இது மாதிரி என்னை கொண்டு இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிகாரிகள் அதுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. இல்லைன்னா யாரும் சிறையில் நிறைய பேர் செத்துருவாங்க. அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கைதியும் அவன் உயிர் ஏதாச்சும் ஆயிரும், அவனை பாதுகாக்கணும்னு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்கள காப்பாற்றணும். அவங்ககிட்டே கேட்டேன், என்னங்க சார் இங்கே உள்ளே வந்துட்டால் அவங்கள பாதுகாப்போடு வெளியில் அனுப்புகிறவரை எங்களுடைய டியூட்டி. நாங்கள் இப்போ ரொம்ப இதாக இருக்கோம், எங்களை மீறி சில சக்திகள் நடக்கலாம், அதெல்லாம் நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசியல்வாதிகளால் தான் இப்போ இந்த சவுக்கு சங்கரோட தனி சிறையில் வச்சாங்கன்னு சொல்கிறார், அவரையே பார்த்துக்கிட்டது. இதெல்லாம் அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய விஷயம். அதனால் சசிகலா அவர்கள் சொன்ன இந்த குற்றச்சாட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கேன், அதில் மாற்று கருத்து இல்லை. கர்நாடகாவில் அவருக்கு கொடுத்தது மிகப்பெரிய அது பிஜேபி அரசாங்கம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் எடியூரப்பாவுக்கு பல உந்துதல் வந்தது. அதை வச்சுக்கிட்டு அவர் இந்த சலுகைகள் எல்லாம் மறுக்க பண்ணார். அடுத்து ஒன்று சொல்லியிருக்காங்க, நான் கரெக்டாக இது பண்ணும்போது சிஎம் ஆகும்போது ஒரு தீர்ப்பு வந்தது அப்படின்னு. அது உண்மை. சசிகலாவை சிஎம் ஆகும்போது பிஜேபி அங்கே இருக்கக்கூடியவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தீர்ப்பை முதல் நாளே கொண்டாந்து அவங்கள சிஎம் ஆக விடாமல் தடுத்தாங்க. அது உண்மை. அப்போ தான் நானே நினச்சேன், நீதித்துறை சுதந்திரமாக இல்லை, பிஜேபி நினச்சா அந்த நீதித்துறையிலேருந்து நிறுத்துகிறாங்க. ஒரே நாளில் தீர்ப்பு வந்தது. அவ்வளவு நாள் 1 வருடமாக பெண்டிங் இருந்தது. அதில் சசிகலா சிஎம் ஆகாமல் ஜெயிலுக்கு போனதுக்கு முக்கிய காரணம் மத்திய பாஜக அழுத்தம் கொடுத்து அந்த இதை தீர்ப்பை வர வச்சாங்க. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு அப்பட்டமான உண்மை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் சிறையில் இதே மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஜெயலலிதா அவர்கள் அந்த ஜெயிலுக்கு போனாங்க, பெங்களூரில் இந்த ஜெயிலுக்கு 2 பேரும். அதில் ஃபுல்லாக ஜெயலலிதா அவர்கள் எதையும் எதிர்பார்க்கலை. அவங்க ஜெயிலுக்கு உள்ளே போன உடனேயே அவருக்கு ஒரு கடிதம் உள்ளே வந்தது. என்னன்னு கேட்டால், நான் ஒரு அரசியல்வாதி, இங்கே உள்ளே இருக்கேன், இந்த சிறையில் நான் சொன்னதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு ஏதாவது சலுகை வேணுன்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது, நான் தனியாக இருக்கேன், என் கூட 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க, சசிகலாவையும் இளவரசி, அவங்க என் கூட இருக்குன்னு தான் எனக்கு நல்லா இருக்கும்னு. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அங்கே வந்துட்டாங்க. சாப்பாடு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அனுப்புனார். அவர் வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அவ்வளவு அருமையான சாப்பாடு. ரோல் கால்னு இருக்கும் இங்கே, ரோல் கால். சாயங்காலம் 5:30 மணிக்கு எல்லா சிறையும் பூட்டும் போது அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க கன்விக்ஷன் ஆயிடுச்சு, அதனால் கன்விக் நம்பர்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் அவங்க என் பேர் சொல்லி அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னாங்க. உடனே அந்த அரசியல்வாதி உள்ளே இருந்தவர் அவங்க பேரை சொல்லி இதே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரோல் கால் வரும்போது இவங்களை ஆஸ்பத்திரிக்கு ஐசியூக்கு அனுப்பி அங்கே வச்சுட்டாங்க. பல சலுகைகளை அங்கே கொடுத்தாங்க. ஸோ சிறைங்கிறது அப்படி தான். அங்கே உள்ளே இருந்த அந்த ஒரு அரசியல்வாதியாக அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சலுகைகள் கொடுத்தாங்க. அதே மாதிரி தொந்தரவு கொடுக்குறதுனாலும் பண்ண முடியும். அதனால தான் அவர்கள் இறந்தவுடன் 2வது தடவை சசிகலா அவர்கள் போகும்போது பல தொந்தரவுகளை கொடுத்துருக்காங்க. அதுக்காகத்தான் பணம் நிறையா கொடுத்தாங்க. இவங்க பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற அதிகாரிகள் மேலெல்லாம் ரிப்போர்ட்டு எழுதி பெரிய என்கொயரியாக வந்தது. ரூபா எழுதின ரிப்போர்ட்டுக்கு, அந்த ஜெயில் அதிகாரி எழுதின ரிப்போர்ட்டுக்கு பின்னணி இருந்தது. அரசியல்வாதிகள் சசிகலாவுக்கு தொந்தரவு கொடுங்க. ஸோ சசிகலாவின் தீர்ப்பு அவசரமாக மத்திய பாஜக ஏற்பாடு செய்து கொண்டு வந்த தீர்ப்பு. இதுதான் உண்மை. அடுத்தது சசிகலா ஒன்று சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதா அவர்களே எம்ஜிஆர் இறந்தபோது அந்த பீரங்கி வண்டியிலிருந்து கீழே தள்ளிய போது நான் சபதம் எடுத்தேன், ஜெயலலிதா அவர்களை முதல்வராக்க வேண்டும். இது பொய். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு சரித்திரத்தை சொல்கிறேன், பழைய சரித்திரம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எம்ஜிஆர் இறந்த உடனே அவருடைய உடலை அந்த இதில் பீரங்கியில் வச்சு கொண்டு போனாங்க.
அப்போ போகும்போது ஜெயலலிதா அவர்கள் அந்த பீரங்கி மேலே ஏறினாங்க. ஊர்வலம் போகும்போது அந்த உடலுக்கு பக்கத்தில் உட்காரணும். அப்போது விஎன் ஜானகி உங்களுக்கு சொந்தக்காரர்கள், அவங்க குடும்ப உறுப்பினர் தீபன் சக்கரவர்த்தின்னு முதல் மரியாதை படத்தில் நடிச்சிருப்பார். அவர் இவங்களுடைய உறவினர் விஎன் ஜானகி. அவங்க ஜெயலலிதா ஏறும்போது கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிவிட்டார். அதோட ஜெயலலிதா எந்திரிச்சு போயிட்டாங்க. சசிகலா சொல்கிறாங்க, அவங்க கையை பிடிச்சி கீழே தள்ளும்போது அன்றே நான் முடிவெடுத்தேன் ஜெயலலிதாவை முதல்வராக்குனேன். அன்னைக்கு ஜெயலலிதாவை முதல்வராக்குற நிலைமையில சசிகலா இல்லை. அவங்களுக்கு இப்போ வயசே 30-32க்குள்ளே தான் இருந்தது. அப்போ போய் இவங்க வந்து சபதம் எடுக்க முடியுமா? அதனால் அது அப்பட்டமான போய் ஜெயலலிதா முதல்வராக்க வேண்டும், அப்படி முதல்வராக வேண்டுங்கிற சபதத்தை அவங்க தான் எடுத்தாங்க. எப்போ எடுத்தாங்க? 89-90 சட்டசபைக்குள்ளே வச்சு திமுக காரங்கள்லாம் சேலையை பிடிச்சி இழுத்தாங்கல்ல, அவ சொல்லிகிட்டே வந்தாங்க, அடுத்து இந்த சட்டசபைக்குள் நான் வரமாட்டேன், அப்படி வருவதாக இருந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன்னு சபதம் போட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சபதம் போட்டது ஜெயலலிதா தான். சசிகலா சொல்கிறாங்க நான் சபதம் போட்டேன்னு. அது தவறான ஒரு கருத்து அப்படிங்கிறது இன்றைக்கி சசிகலா விஷயங்களில் நடந்ததில் நாம் பதிய விரும்பக்கூடிய கருத்து. அதனால் சசிகலா எலெக்ஷனில் நிற்பாங்க, கேண்டிடேட்டை நிறுத்துவாங்க, ஓட்டை பிரிப்பாங்க. அதுதான் இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்தவங்க இப்போ மட்டும் இவரே சொல்கிறார், டிடிவி தினகர், திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி திடீர் கட்சி வந்துருச்சு, சிலரை மக்கள் அடையாளம் கொண்டு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ தொடங்கலாம், திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி நான் சொல்கிறேன், அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். 99% அதிமுக உறுப்பினர்கள் அதிமுகவிலும் அமமுகவிலும் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அமமுக அதிமுக தான் 99.9% தொண்டர்கள் ஓரணி இணைந்து விட்டோம். அதனால் சசிகலா அவர்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து ஸ்டாலினுக்கு துணை போகாதீங்க, அதிமுகவை உடைக்காதீங்க. ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இவர்களால் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அவங்க 2 பேரும் ஃபோட்டோவை போட்டு கொடி வச்சுருக்கீங்க, அந்த 2 பேர் ஆத்மா உங்களை மன்னிக்காது. ஸ்டாலின் சொல்கிறத கேட்டு எலெக்ஷனில் தனியாக ஆளை நிறுத்தி அதிமுகவை நீங்கள் பிரித்தால் கடவுளும் மன்னிக்க மாட்டார், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆன்மாவுக்கும் உங்களை மன்னிக்காது அப்படிங்கிறத சசிகலா அவர்களுக்கு நாம் செய்தியாக பதிய விரும்புகிறோம். அடுத்தது KN நேரு அவர் கைது விஷயம். அந்த KN நேரு எஃப்ஐஆர் போட வழக்கு போட்டது இன்பதுரைன்னு அதிமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். உண்மையிலேயே இந்த கிரெடிட் பூரா அவருக்கு தான் போகும். அவர் தான் தைரியமாக இதை வழக்கு பதிவு செய்யணும்னு போட்டார். ஈடியே போடல, நான் தான் சொன்னேன்ல, ஈடியே முதல்ல குத்திட்டு போயிட்டாங்க, ஈடி போடல. அதனால் இன்பதுரை அவர்கள் தான் அந்த வழக்கை போட்டார். இந்த வழக்கில் கொடுத்த தீர்ப்பில் வழக்கை பதிவு செய்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, எவ்வளோ நாளைக்குள்ளே எஃப்ஐஆர் போடணுன்னு சொல்லலை, அதனால் உடனே எஃப்ஐஆர் போடணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சட்டம் தெரியாத சிலவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன், அந்த தீர்ப்பை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, டு ரெஜிஸ்டர் த எஃப்ஐஆர் ஃபோர்த்வித் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுக்கு சட்டத்தின் வார்த்தை அது. ஃபோர்த்வித்னா உடனேன்னு அர்த்தம், அதுக்கு காலக்கெடு எல்லாம் இல்லை. உடனே எஃப்ஐஆர் போடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க இன்றைக்கி வர எஃப்ஐஆர் போடல. நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு படித்த மக்கள் இருக்காங்க, இவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்காங்க, இத்தனை நீதிபதிகள் இருக்காங்க, ஊரை ஏமாற்ற முடியுமா? இப்போ லஞ்ச ஒழிப்பு அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஊரை ஏமாற்ற முடியுமா? எத்தனை படித்தவன் இருக்கான், அவனுக்கு தெரியாது. உடனே அதில் நான் மெதுவாக தான் பண்ணுவோன்னா ஜெயிலுக்கு போவோம். ஒரு குற்றவாளியை காப்பாற்றினா அதிகாரிகள் இந்த அளவுக்கு போயிட்டீங்களா? திருப்பரங்குன்றம் கேஸில் என்ன ஆச்சு? கமிஷனர் மன்னிப்பு கேட்கல, கலெக்டர் மன்னிப்பு கேட்கல, மன்னிச்சு என்ன விட்டுருங்கன்னு. அதே கதி தான் உங்களுக்கும் வரும். இவங்களுக்கு சொல்கிறேன், மனசாட்சிப்படி நடக்க வேணாமா? ஒருத்தர் மேலே இவ்வளவு ஆதாரம் இருக்குன்னு உயர்நீதிமன்றமே எல்லா ஆதாரங்களையும் பார்த்து விட்டு இவர் தவறு செய்திருக்கிறார், உடனே எஃப்ஐஆர் போடுங்கன்னா நாங்கள் விசாரிச்சுட்டு தான் போடுவோம்னா. அதனால் இப்போ அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம். இன்பதுரை அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், ப்ரீ கண்டெம்ப்ட் நோட்டீஸ் ஒன்று அனுப்புங்க. ப்ரீ கண்டெம்ப்ட் நோட்டீஸ்னால் கண்டெம்ப்ட் கேஸு அதாவது கோர்ட் அவமதிப்பு வழக்கு போடுறதுக்கு முன்னாடி அனுப்பக்கூடிய நோட்டீஸ் தான் ப்ரீ கண்டெம்ப்ட் நோட்டீஸ். அந்த ப்ரீ கண்டெம்ப்ட் நோட்டீஸை நீங்கள் உடனடியாக இன்பதுரை
லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்களுக்கு கொடுங்க. அதில் யார் யார் வந்து பதில் மனுதாரர் எதிர் மனுதாரர்களாக போட்டுருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? அவங்க பேரை போட்டு கொடுக்கணும். மற்ற வழக்கெல்லாம் வந்து வெறும் டைரக்டர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு போடுவீங்க. ஆனால் கண்டெம்ப்ட் நோட்டீஸ் மட்டும் அப்படி போடக்கூடாது. பேர் அவங்க மேலே வரும். போட்டு ஒரு பிரிட் கண்டெம்ப்ட் நோட்டீஸ் கொடுங்க. ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் எஃப்ஐஆர் போடலன்னா உங்கள் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவோம்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டு, நோட்டீஸ் அனுப்பணுன்னே டிராஃப்டெல்லாம் போட்டு ரெடியாக வைங்க. போட மாட்டான். அங்கே போய் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்கள். கண்டெம்ப்ட்டு அதிகாரிகளை கூப்பிடுவாங்க, உள்ளே தள்ளுங்க எல்லாத்தையும். இப்படி அதிகாரிகள் வந்து சட்டத்தெல்லாம் மதிக்காமல் தம் பதவி கிடைக்குங்கிறதுக்காக அரசியல்வாதிகளுக்கு கூஜா தூக்கும் அதிகாரிகளை எந்த ஆட்சியிலும் நான் பார்த்ததில்லை. அதிகாரிகள் நம்ம பயப்படுவான், நம்ம மாட்டிக்குவோம், சட்டப்படி நடந்துருவோம். ப்ளீ கண்டெம்ப்ட் நோட்டீஸை கொடுத்து அத்தனை பேர்த்தையும் இழுந்து 3 மாதம் ஜெயிலுக்கு அனுப்புங்கிறேன். அப்போ தான் இதாகும். கையில் பதவி இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா ஆளுங்கட்சிக்கு? அதனால் இன்பதுரை அவர்கள் வந்து இந்த முடிவை எடுக்க வேண்டும்ங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அவர் வந்து இந்த வழக்கை அவர் போட்டதுனால தான் இந்த வழக்கு வந்து இந்த அளவுக்கு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு வந்தது. அவர் அந்த வேகத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. உடனடியாக கண்டெம்ப்ட் போடுங்க, உள்ளே தள்ளுங்க. அப்போ தான் நாட்டு மக்கள் இங்கே நாட்டில் வந்து நீதி கிடைக்கும். அவர் இன்பதுரை சொல்கிறார், இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்போம். அதுக்கு பண்ணிடாதீங்க. சிபிஐக்கு மாற்றணும் இன்னும் நாளாகும். நீங்கள் கண்டெம்ப்ட் போட்டிங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கேஎன்ஏல கைது செஞ்சுடுவாங்க. அது எலெக்ஷனுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அந்த சம்பாதிச்ச பணத்தெல்லாம் செலவு பண்ணி எலெக்ஷனில் டிஎம்கேயை குறுக்கோடியில் ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலையும் கேஎன்ஏ பண்ணுவார். அதை பண்ண விடாதீங்க. இந்த நேரத்தில் ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும்னா அதுக்கு நோட்டீஸ் போட்டு 2 மாதம் 3 மாதம் ஆகும். அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிந்துவிடும். அதனால் இன்பதுரை அவர்களுக்கு உடனடியாக இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அவங்களை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் மீதும் மற்றும் அதில் இருக்கக்கூடிய எதிர்மனுதாரர்கள் மீதும் நீங்கள் போட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கருத்து. அடுத்தது ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் 6 அறிவிப்புகளை விட்டுருக்கார். நல்லா யோசிச்சுக்கோங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்புகள் விட்டார். 5000, 10,000 ரூபா, 5000 ரூபா, மாதம் 1000 ரூபா, அதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும். ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதுவரை சலுகைகளை கொடுத்திருக்கிறாரா? கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் ஏன் அந்த சலுகையை கொடுக்க வேண்டும்? நல்லா யோசிங்க. விஷயம் இருக்குது. சொல்லிட்டு என்ன சொல்கிறார், ஏன் கொடுத்தனா இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிங்களை நீங்கள் சும்மா விட்டுருவாங்களா? அதனால தான் கொடுக்குறேன். உங்கள் மாவட்டத்துக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு புது அறிவிப்புகளை வெளியிடாமல் போனால் நல்லா இருக்குமா? மேடையில் இருக்க சும்மா இருப்பாங்களா? அது காங்கிரஸ் கட்சியை கேட்க வேணாம், தொலைச்சி எடுத்துருவாங்க. என்ன உரிமையோட ஏன் மற்ற மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. ஏன் கன்னியாகுமரிக்கு மட்டும் கொடுத்தீங்க? உண்மையை சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் இல்லைன்னா, ஒரு சர்வே எடுத்தார் மருமேகம் மூலமாக, சவலீசன் பெண் நிறுவனம் மூலமாக சர்வே எடுத்தார். அதில் கன்னியாகுமரியில் மட்டும் விஜய்க்கு 60% ஆதரவு இருக்குன்னு வந்துச்சு. ஷாக் ஆகி போயிட்டார். உளவுத்துறையிட்ட கொடுத்தார். ஆமாம், உண்மை, 60% ஆதரவு வந்து விஜய்க்கு இருக்குது. அதோடு தான் பார்த்தார். கன்னியாகுமரியை மட்டும் கவனிக்கும். கன்னியாகுமரி மக்கள் ஏன் இந்த அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு அவருக்கும் புரியலை. உங்களுக்கு புரியணும். நான் சொல்கிறேன், அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறத தான் கேட்பாங்க, உளவுத்துறை சொல்கிறத தான் கேட்பாங்க. கன்னியாகுமரியின் அரசியலே வேறு மாதிரி இருக்கும். எல்லாம் புரிஞ்சுக்கங்க. கன்னியாகுமரி இதே வேறு. கன்னியாகுமரியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் வரும், அப்போ இருந்தே ஒரு கிறிஸ்தவர் நிற்பார், ஒரு இந்து நிற்பாங்க இங்கே. அப்போ கட்சியவே மறந்துடுவான் அத்தனை பேர். இந்துக்கள் அனைவரும் இந்துவுக்கு வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. கிறிஸ்தவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அங்கே ஜாதி இதுவே போயிடும், கட்சியெல்லாம் போயிடும். இப்படித்தான் கன்னியாகுமரியின் அரசியல். முதல்ல எந்த இந்து, அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அப்போ திமுக இந்துவை நிறுத்தினா அதிமுக கிறிஸ்டினை நிறுத்துவாங்க, திமுக கிறிஸ்டினை நிறுத்தினா அதிமுக இந்துவை நிறுத்துவாங்க. இது மாதிரி இதெல்லாம் வரும். அப்போ ஆக மதத்தை அடிப்படையாக வச்சு வரக்கூடியது இங்கே.
அதனால தான் ஒரு பொன்னார் வந்ததுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் வந்ததுக்கப்புறம் இந்துக்கள்லாம் பிஜேபிக்கு போட்டாங்க, கிறிஸ்தவர்கள்லாம் காங்கிரஸுக்கு போட்டாங்க. இப்படித்தான் மாறும். அதனால தான் இப்போ இவர் என்ன பண்ணார், விஜய்க்கு எல்லா கிறிஸ்தவர்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இளைஞர்கள் இவங்க ஆதரவும் சேர்ந்து போகுது, 60% போகுது. இதுதான் உண்மை. ஸ்டாலினுக்கு இது புரியலை. அது வந்து அங்கே உள்ள நிலைமை. நீங்கள் என்ன நினச்சாலும் கன்னியாகுமரியை நீங்கள் மாற்றவே முடியாது. 10,000 கொடுத்தாலும் மாற்ற முடியாது. உங்கள் 5,000 இது கொடுக்குறத வேஸ்ட் பண்ணாதீங்க. கன்னியாகுமரிக்காரங்க படித்தவங்க, கன்னியாகுமரிக்காரங்க வந்து கரெக்டாக இருப்பான். அவங்ககிட்ட பணமே வாங்க மாட்டான். கன்னியாகுமரிக்காரன் கரெக்டாக இருப்பான். அவன் ஓட்டு போடணுன்னு தீர்மானம் பண்ணிட்டா கடவுள் வந்தாலும் மாற்ற முடியாது. அதுதான் கன்னியாகுமரியின் மக்கள். அவங்ககிட்ட அங்கே இருப்பதே வேறு அரசியல். அதனால தான் அவருக்கு ஸ்டாலினுக்கு சொல்ல, நீங்கள் சலுகைகளை கொடுத்து திட்டங்களை அறிவித்து கோடியாக அள்ளி கொடுத்தாலும் அங்கே வந்துக்கிட்டு கன்னியாகுமரியில் இப்படித்தான அரசியல் நடக்கும். எங்களுடைய கணிப்பின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தை கிறிஸ்தவர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளும் விஜய்க்கு விழுவும். அதோடு அவருடைய ரசிகர்கள்லாம் மற்றவங்க ஓட்டும். இந்துக்களில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் இளைஞர்கள் எல்லாம் அவருக்கு தான் போடுவாங்க. அதனால் 60% வாக்குகள் அவருக்கு ஆதரவாக இருக்குதுன்னு சொல்லி சர்வே சொல்கிறது உண்மை. அங்கே மற்ற தமிழ்நாட்டில் மற்ற இடம் எப்படியோ கன்னியாகுமரியை தாவேக்கா ஸ்வீப் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் எடுத்த சர்வேயில் வந்தது. அதனால் இவருக்கு என்ன சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு உங்கள் திட்டங்கள் எடுபடாது, பணம் கொடுக்குற வேலைலாம் கன்னியாகுமரியில் வைத்து கொள்ளாதீர்கள். அங்கே பெருமளவு வந்து விஜய் தாவேக்கா வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கிறத இதில் போய் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னா இல்லை உண்மை. நான்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவில் வந்து நிறையா சர்வே இங்கே இருந்துக்கிட்டே பண்ணுறோம். செயற்கை நுண்ணறிவில் நீங்கள் ஸ்பாட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. செயற்கை நுண்ணறிவை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்க்குறேன். அதனால் அதன்படி ஸ்டாலினின் திட்டம் எடுபடாது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.